Welcome you all to my channel. I am A. Dhanasekar from Mettur. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு 11th செகண்ட் லெசன் அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். இந்த லெசனில் சில முக்கிய கருத்துக்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிருக்கிறோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முன்னுரை. இதில் பருப்பொருட்கள் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்குறோம். பருப்பொருட்கள் அப்படின்னா ஒரு முப்பரிமாண இடைவெளியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்து கொள்ளும் தன்மை கொண்ட பொருட்கள் தான் பருப்பொருட்கள். எடுத்துக்காட்டாக ஒரு பேனா, பென்சில், இல்லை ஒரு புக்கு அல்லது ஏதாவது ஒரு பொருள் அது நம்மளை சுற்றி இருக்கிற இந்த XYZ அச்சுக்களில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமிக்கும் தன்மை கொண்ட பொருட்கள். சப்போஸ் நம்ம ஒரு பேனா எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறோன்னா அந்த பிளேஸில் இன்னொரு பேனாவை எடுத்து வைக்க முடியாது. அதுக்கு பக்கத்தில் மேலே, கீழே அல்லது அதோட அடிப்பகுதியில் இப்படி தான் வைக்க முடியுமோ தவிர அந்த பேனா இருக்கிற இடத்துலையே இன்னொரு பேனாவை கொண்டு வந்தோ அல்லது இன்னொரு பொருளையோ வைக்க முடியாது. அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு பேனா பருப்பொருள் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். பொருட்கள் அனைத்தும் அணுக்களால் ஆனவை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். எந்த ஒரு பருப்பொருளுமே அணுக்களால் தான் ஆக்கப்பட்டிருக்கும். அப்போ அணு அப்படிங்கிறது என்னன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 1808 ஜான் டால்டன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் தான் அணுவை பற்றின அடிப்படையான கொள்கையை முதல்ல வெளியிட்டார். அதாவது அனைத்து பொருட்களும் அணுக்களால் ஆனவை அப்படிங்கிறத. அதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ இதில் இந்த அணு அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. ஸோ இங்கே பாருங்கள், இந்த டோமியோ அப்படின்னு சொன்னால் கிரேக்கில் பிரிக்க முடியும் அப்படிங்கிறது அர்த்தம். அதில் இந்த ஏங்கிற லெட்டரை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ இது பிரிக்க முடியாது அப்படிங்கிற பொருளில் நமக்கு கிடச்சிருது. ஸோ இந்த ஏடோமியோ அப்படிங்கிறது தான் ஆட்டம் அப்படின்னு மாறிச்சு. அதை தான் நம்ம தமிழில் அணு அப்படின்னு சொல்கிறோம். அணு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு பொருளும் அணுக்களால் ஆனது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ அந்த அணுவோட மையப்பகுதியில் புரோட்டான் இருக்கும், அடுத்தது நியூட்ரான் கூட இருக்கலாம். அப்புறமா பார்த்தோம்னா இந்த புரோட்டான், நியூட்ரான் இருக்கிற அந்த அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் பல்வேறு ஆற்றல் மட்டங்களில் சுற்றிக்கிட்டு இருக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கான அணுவை பற்றின வரையறை. இது ஃப்யூச்சரில் மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் டில் நோ நம்ம இதுதான் அணுவுக்கான வரையறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து பார்த்தோம்னா 1897 இந்த ஜே தாம்சன், இவர் என்ன பண்ணுறாருன்னா கேத்தோடு கதிர்களை கண்டுபிடிக்கிறாரு. கொஞ்ச நாள் கழித்து இந்த கேத்தோடு கதிர்கள் தான் எலக்ட்ரான்கள் அப்படின்னு அறிய வருது. ஜே தாம்சன் இந்த அணுவோட அமைப்பை விளக்கிறதுக்காக தர்பூசணியை உதாரணமாக எடுத்துக்கிறாரு. ஸோ அதில் இருக்கிற ரெண்டு பகுதியில் ஒன்று சதைப்பகுதி அப்படின்னும் இன்னொன்று விதைகள் அப்படின்னும் எடுத்துக்கிறாரு. இங்கே பாருங்கள், மேலே இருக்கிற தர்பூசணி பழம் பாருங்கள். ஸோ இதில் இந்த சிவப்பு கலரில் இருக்கிற இந்த பகுதியை நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ அதை நேர்மின் சுமையுடைய புரோட்டான்கள் நிறைஞ்சிருக்கிற பகுதி அப்படின்னு எடுத்துக்கிறாரு. அடுத்து கவனிச்சிங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற இந்த கருமை நிற புள்ளிகள், இதை தான் நம்ம விதைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விதைகள் மாதிரி எலக்ட்ரான்களானது பொதிந்து காணப்படுது அப்படிங்கிறது இவரோட கருத்து. ஸோ இதே நம்ம கொய்யாப்பழத்தில் பார்த்தோம்னாலும் கொய்யாப்பழத்தில் இருக்கிற இந்த விதைகள் எல்லாம் கொய்யாப்பழம் படம் பாருங்கள் கீழே. ஸோ இதில் இருக்கிற இந்த விதைகள் தான் எலக்ட்ரான்கள். இந்த எலக்ட்ரான்கள் போக இந்த இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிற இந்த சதைப்பகுதி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதுதான் புரோட்டான்கள் அப்படின்னும் அவர் எடுத்துக்கிறாரு. இவரோட கொள்கைப்படி ஒரு அணுவானது அதோட முழு கோளப்பகுதியும் புரோட்டானால் ஆனது அப்படின்னும் அங்கங்கே எலக்ட்ரான்களானது விரவி காணப்படும் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் டாப்பில் ஒரு சயின்டிஸ்டோட புகைப்படம் இருக்குது. இவர் எர்வின் ஸ்க்ராடிஞ்சர் அப்படிங்கிறவர். இவர் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நவீன கால அணுவோட வடிவமைப்புக்கு ஏற்ற சில முக்கிய சமன்பாடுகளை உருவாக்குனாங்க. அதாவது இந்த அணுவோட வரலாறு பார்த்திங்கன்னா ஜான் டால்டனில் ஆரம்பித்து அதுக்கடுத்தது 1897 ஜே தாம்சன் வருவார். அதுக்கடுத்தது 1911 ரூதர்ஃபோர்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா
1913 போர் வருவாங்க, அதாவது நீல்ஸ் போர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாமர்ஃபீல்டு, அவர் வந்து 1916 அவரோட கருத்துக்களை வெளியிடுவார். இப்போ இத்தனை கருத்துக்களையும் தாண்டி அதில் இருக்கிற சின்ன சின்ன குறைகளெல்லாம் இந்த ஸ்க்ராடிஞ்சர் தன்னோட அலை சமன்பாட்டிலிருந்து, அதாவது வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அலை சமன்பாட்டிலிருந்து நமக்கு பல்வேறு தீர்வுகளை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக அணுவோட துல்லியமான அமைப்பு மற்றும் இயக்கவியல் பண்புகளை விளக்குனார். அதனால் ஸ்க்ராடிஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா 1933 நோபல் ப்ரைஸும் வாங்கியிருக்காரு இந்த கண்டுபிடிப்புகளுக்காக, அதாவது அவரோட ஸ்க்ராடிஞ்சர் அலை சமன்பாட்டிற்காக. அந்தளவுக்கு முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட்டு. அதனால் அவரோட புகைப்படம் நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து 1897 ஜே தாம்சன் சொன்ன அந்த அணுவோட மாதிரிக்கு அப்புறம் 1911 ரூதர்ஃபோர்டு வந்து தன்னோட ஆல்ஃபா சிதறல் சோதனையை வெளியிட்டாங்க. இந்த சோதனையில் பல்வேறு நிகழ்வுகளை விளக்கி அதிலிருந்து சில முக்கிய முடிவுகளையும் நமக்கு தெரிவித்தாங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆல்ஃபா சிதறல் சோதனை அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். இங்கே படத்தை பாருங்கள். இந்த பெட்டி மாதிரி இருக்கிற இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வந்து ஆல்ஃபா கதிர் மூலம், சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதிலிருந்து ஆல்ஃபா கதிர்களானது இங்கே இருக்கிற ஒரு பிளேட்டு மேலே போய் படுது. பாருங்கள், ரெட் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளேட் வந்து தங்கத்தால் ஆனது. ஸோ ஏயு அப்படின்னா தங்கம்னு உங்களுக்கு தெரியும். இந்த தகடு வழியாக இங்கிருந்து ஆல்ஃபா கதிர்களானது சென்று இந்த தகடுக்கு பின்புறமாக இருக்கிற இந்த உருளை வடிவ உணர்வி மேலே போய் படும். அதாவது சோர்ஸ்லேருந்து வர ஆல்ஃபா கதிர்களானது முதல்ல இந்த தங்கத்து மேலே பட்டு அங்கிருந்து ஊடுருவி சுற்றிலும் இருக்கிற அந்த உணர்வி மேலே போய் படும், அல்லது கண்டறிவான் மேலே போய் படும். இதுதான் வந்து ஆல்ஃபா கதிர் சிதறல் சோதனை. இதற்கான அனிமேஷன் படம் பாருங்கள். கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து சோர்ஸு. இங்கேருந்து தான் ஆல்ஃபா கதிர்களானது உருவாக்கப்படும். இந்த ஆல்ஃபா கதிர்களானது இங்கே இருக்கிற இந்த ஸ்லிட்டு வழியாக அப்படியே ஊடுருவி உள்ளே போகுது. போயிட்டு இங்கே இருக்கிற மஞ்சள் நிற இந்த தங்க தகடு மேலே படுது. இந்த தங்க தகடானது தங்க அணுக்களால் ஆனது. இந்த அணுக்கள் வந்து உள்ளே வர ஆல்ஃபா கதிர்களை சிதறடித்து இங்கே இருக்கிற இந்த சுற்றிலும் இருக்கு இல்லையா, இந்த வெண்மை நிறம் மாதிரி இந்த கண்டறிவான் மேலே ஆல்ஃபா கதிர்களை இந்த தங்க அணுக்கள் சிதறடிக்கும். அதனால் இந்த சோதனையோட பேர் ஆல்ஃபா கதிர் சிதறல் சோதனை. சரி, இதில் ரூதர்ஃபோர்டு வந்து ஒரு 3 நிகழ்வு வந்து முக்கிய நிகழ்வாக கருதுகிறாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், நிகழ்வு 1. இதில் வந்து பெரும்பாலான ஆல்ஃபா கதிர்கள் வந்து தங்கத்தகட்டின் வழியாக ஊடுருவி அப்படியே முழுமையாக எந்த விளக்கமும் அடையாமல் வெளியேறுது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து 2வது நிகழ்வு என்னன்னு பாருங்கள். சில ஆல்ஃபா கதிர்கள் மட்டும் ஒரு மிகச்சிறிய அளவு கோணத்தில் விலகல் அடையுது. 3வது பாயிண்ட் பாருங்கள், அதாவது 3வது இம்பார்ட்டன்ட் நிகழ்வு. சில ஆல்ஃபா கதிர்கள் மட்டும் 180 டிகிரி அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இதை எப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிமேஷனில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற சிவப்பு நிறம் தான் வந்து அணுக்கரு அப்படின்னு கருதுகிறோம். அதுக்கடுத்து இங்கே இருக்கிற இந்த நீல நிற புள்ளிகள் எல்லாம் வந்து எலக்ட்ரான்கள். ஸோ இது வந்து ஒரு தங்க அணு. இதில் ஆல்ஃபா கதிர்கள் அப்படியே பாருங்கள் ஊடுருவி வெளியில் வருது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து நிகழ்வு 2 கவனிங்க. இப்போ ஆல்ஃபா கதிர்கள் வந்து வருது, வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சோர்ஸ்லேருந்து வந்த ஆல்ஃபா கதிர்கள் நிகழ்வு 2ல் இந்த அணுக்கருவோட ஓரத்தில் பட்டு சிறிய கோணம் வந்து விலகல் அடையுது. ஸோ இது வந்து நிகழ்வு 2. பார்த்தா புரியும். அடுத்து பாருங்கள், இதுலேயே இந்த மையத்தில் இருக்கிற ஒரு கதிர் வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அப்படியே இங்கிருந்து வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் 180 டிகிரி திரும்பி போகுது. இந்த 3 நிகழ்வுன்னா ரூதர்ஃபோர்டு வந்து அவரோட சோதனையில் அடிப்படையாக வச்சுக்கிட்டு நமக்கு பல்வேறு கருத்துக்களை விளக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 3 நிகழ்வுகள், அதில் நிகழ்வு 1 எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பெரும்பாலான ஆல்ஃபா கதிர்கள் வந்து தங்கத்தகட்டின் வழியாக ஊடுருவி அப்படியே வெளியேறுது. இதுக்கான படம் பாருங்கள். மொத்தம் 3 படம் இருக்குது.
ஸோ டாப்பில் இருக்கிறது நான் டயக்ராம் 1ன்னு வச்சுக்கிறேன். கீழே பார்த்தோம்னா ரெட் கலர் பாக்ஸில் இருக்குது டயக்ராம் 2, பிளாக் கலர் பாக்ஸில் இருக்கிறது டயக்ராம் 3. இப்போ டயக்ராம் 1 பாருங்கள். இதில் 3 வரிசையில் நமக்கு அணுக்கள் இருக்குது. அடுத்து டயக்ராம் 3ல் பாருங்கள், ஒரே வரிசை அணு மட்டும் இருக்குது. அடுத்து டயக்ராம் 2ல் ஒரே ஒரு அணு மட்டும் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு நிலையிலையும் பாருங்கள், நிகழ் 1ல் ஆல்ஃபா கதிர்களானது இந்த சிவப்பு நிற கோடு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கோடுகள் அதே மாதிரி 3வது படத்தில் கருமை நிற கோடுகள் இதெல்லாம் வந்து அப்படியே இந்த அணு வழியாக ஊடுருவி வெளியேறுது. அதாவது தங்க அணுக்கள் வழியாக ஊடுருவி வெளியேறுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அணுவின் பெரும்பகுதி வெற்றிடம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து 2வது நிகழ்வுக்கு வரோம் பாருங்கள். சில ஆல்ஃபா கதிர்கள் மட்டும் சிறிய அளவு கோணத்தில் விலகல் அடையுது. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத டயக்ராம் 2லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கீழே பாருங்கள், இந்த கதிர் எடுத்துக்குவோம். அதாவது நான் ரவுண்ட் பண்ணுற கதிர் பாருங்கள். இது வந்து இந்த அணுக்கருவோட ஓரத்தில் பட்டு அப்படி வளையுது. ஸோ இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ இந்த மாதிரி நடக்கிறதுனால சில கதிர்கள் மட்டும் சிறிய அளவு கோணத்தில் விலகல் அடையுது. அதனால் வெகு சில கதிர்கள் தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த அணுக்கருவோட ஓரத்தில் பட்டு விலகல் அடைஞ்சிருக்கும். ஸோ இதில் நீங்கள் முக்கியமான விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த ஆல்ஃபா கதிர் அப்படிங்கிறது 2He⁴ அப்படிங்கிற சிம்பலால் குறிக்கப்படுது. அதாவது இது வந்து ஒரு ஹீலியம் அணு. இதுக்குள்ளே வந்து நமக்கு 2 புரோட்டான் இருக்கும். ஸோ இந்த 2 புரோட்டானும் நேர்மின் சுமை கொண்டது. இந்த நேர்மின் சுமை கொண்ட இந்த ஆல்ஃபா கதிர்களானது மற்றொரு தங்க அணுக்கரு மேலே போய் படுறப்ப அதுலேயும் நேர்மின் சுமை இருக்கும். அதனால் 2 நேர்மின் சுமையும், அதாவது ஆல்ஃபா கதிரோட நேர்மின் சுமை இந்த படம் 2ல் இருக்குது பாருங்கள், மையத்தில் இந்த அணுக்கரு ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இந்த அணுக்கருவோட நேர்மின் சுமை இது ரெண்டும் ஒன்று மீட் பண்ணுறப்ப, அதாவது ஒரே மாதிரியான மின் சுமைகள் ஒன்றோடு ஒன்று மோதும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா விளக்கம் அடையும். அதனால தான் வந்து நிகழ்வு 2 நடக்குது. அதில் குறைவான எண்ணிக்கையில் கதிர்கள் வர்றதுனால அந்த அணு வந்து மிக சிறிய அணுக்கருவை பெற்றிருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து நிகழ்வு 3 பாருங்கள். மிக சில கதிர்களே 180 டிகிரி வந்து ரிட்டன் ஆகுது, மீள் விலகல் அடையுது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பாருங்கள், அதே படம் 2 பாருங்கள். இங்கே ஒரு கதிர் வந்து 180 டிகிரியில் ரிட்டன் ஆகுது. நான் ரெட்டில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன், அது பாருங்கள். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அணுவோட மையப்பகுதியில் அடர்த்தியான ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அடர்த்தியான ப்ளஸ் சார்ஜ் இருக்கிறதுனால வரக்கூடிய ஆல்ஃபா கதிர்லேயும் ப்ளஸ் சார்ஜ் இருக்கும். ரெண்டும் வந்து விளக்கம் அடைகிறதுனால 180 டிகிரி ரிட்டன் போகும். ஸோ 180 டிகிரிங்கிறது இப்படி வந்து பட்டு ஜஸ்ட் அப்படியே ரிட்டன் போகிறது. இதுதான் 180 டிகிரி விளக்கம். அப்போ நமக்கு பாருங்கள் முடிவு என்னன்னு சொல்லிட்டு 3rd பாயிண்டில் அடர்த்தி அதிகமான நேர்மின் சுமை கொண்ட அணுக்கரு காணப்படுது அப்படிங்கிறது 3வது நிகழ்வு நம்ம தெரிஞ்சுக்கிற மிக முக்கியமான முடிவு. அடுத்து இந்த ரூதர்ஃபோர்டோட கொள்கையில் என்ன குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த பிளாக் கலர் பாக்ஸில் இருக்கிற இந்த டயக்ராம் பாருங்கள். இதில் வந்து மையத்தில் நேர்மின் சுமையோடைய அணுக்கரு இருக்குது. அடுத்தது இந்த ரூதர்ஃபோர்டோட கூற்றுப்படி அணுவோட மையத்தில் தான் அணுக்கரு இருக்குது அப்படிங்கிற இந்த கூற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இது கண்டிப்பாக நேர்மின் சுமையுடைய அடர்த்தியான ஒரு அணுக்கரு தான், இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து இந்த எலக்ட்ரான்களானது பல்வேறு ஆற்றல் மட்டங்களில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரூதர்ஃபோர்டு உறுதிப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த குறைபாடில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். எலக்ட்ரான்கள் தொடர்ந்து அணுக்கருவை அதிவேகமாக சுற்றுது அப்படின்னா அதுக்கு ஆற்றல் இழப்பு ஏற்படும். இப்போ 2வது பாயிண்ட் பாருங்கள். இந்த மாதிரி ஆற்றல் இழப்பு அடைந்த எலக்ட்ரான்கள் வந்து அணுக்கருவில் இருக்கிற நேர்மின் சுமையால் கவரப்பட்டு அணுக்கருவுக்குள்ளே விழுந்துடும். ஸோ இதனால் வந்து அணு அழியும் நிலைக்கு தள்ளப்படும். அதாவது அணு வந்து நிலைப்புத்தன்மை அற்றதாக இருக்கும். ஆனால் இயற்கையில் அனைத்து பொருட்களும் நிலையாக தான் இருக்குது. இந்த மாதிரியான அழிவு ஏற்படுறதில்லை. ஸோ இந்த படத்தை பாருங்கள், இதை நாம் புரிஞ்சிக்கலாம். ஸோ எலக்ட்ரான்கள் வந்து அணுக்கருவுக்கு வெளியில் அணுக்கருவை சுற்றி வேகமாக வலம் வரும் பொழுது எலக்ட்ரானுக்கும் அணுக்கருவுக்கு நடுவில் கவர்ச்சி விசை இருக்கும். ஸோ இந்த கவர்ச்சி விசை தான் தொடர்ந்து எலக்ட்ரான்களை அணுக்கருவுக்குள்ளே கவருது. அப்போ எலக்ட்ரான்கள் தொடர்ந்து அணுக்கருவை நெருங்கி வரதுனால இந்த அணுக்கருவில் ஒரு நாள் வந்து எலக்ட்ரான் போய் விழுந்துடும். அதனால் இந்த அணுவானது நிலைப்புத்தன்மை இல்லாமல் மறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் இந்த கொள்கையோட முடிவு. ஸோ இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இந்த முடிவை வந்து நம்ம குறைபாடாக எடுத்துக்கிறோம். இந்த ரூதர்ஃபோர்டோட கொள்கையில் இருக்கிற குறைபாட்டை களைவதற்காக
1913 நீல்ஸ் போர் வந்து ஒரு கொள்கையை வெளியிடுறாங்க. ஸோ அதை வந்து போர் கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்த்த டாபிக் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி புதிய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.